அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனூப் ரத்னா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையில் ஃபஸ்ட்டு தமிழ் பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தான். உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜன் சார், வேறு சார், ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கிவிங் த ரிப்போர்ட்ஸ். என்னோட பேர் அனூப் ரத்னா. நம்ம சினிமா பயணத்தை நான் ஷார்ட் ஃபில்மு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான். ஷார்ட் ஃபில்மு மிமிக்ரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சினிமா தான் நம்மளோட டார்கெட்டு இருந்தது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். லைக் ஹவ் ஐ ஆம் eagerly waiting to do some movies, same like புதிய புதிய ஐடியாஸ், புதிய புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அவருக்கெல்லாம் ஒரு அவசரம் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா இவங்களுக்கு இது முதல் படம். அடுத்தது தமிழ் சினிமால இன்னும் நிறைய படம் வந்து பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. சோ சந்தியா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கேக்குதா? எல்லாருக்கும் வணக்கம் சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ். ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கேன். ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாவோட இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும், போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விழாவோட நாயகன், இந்த படத்தோட இசையமைப்பாளர் கிரண் ஜோஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம், மீடியா. இந்த படம் முதல்ல மலையாளத்தில் பிளான் பண்ண படம். போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவனா வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு. எனக்கு என்ன இஷ்டம்னா தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு அதோட வளைவுகள் ஒடிவுகள் செம்மையாக இருக்கும். மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா உங்கள் பேனா தும்பிலையும் கை தும்பிலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபவனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரு சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னாலே அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் நாலு செவருக்குள்ள நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இவர் வந்து மிமிக்ரிஸ்ட். இவர் வந்து நிறைய இப்போ பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட வாய்ஸ் 100 பேரோட வாய்ஸ் வந்து எடுத்து சாங்ஸ் வந்து பாடுவாரு. அதில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருக்காரு ஆக்டர் நிசாம் ஃப்ரம் காலிக்கட் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா
சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போடணும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்ன சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக கேரக்டர் கிடைச்சது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் டைரக்டர். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும், அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான். பாசிங் ஷாட்லேயும் அங்கே எங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவன் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்லா கேரக்டர்லாம் கிடச்சதுன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த புர்ஜ் கலீஃபாக்கு கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களால் இருந்தேன். அது கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நேற்று முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்லை. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், அதில் நான் ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழ் எல்லாம் தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. அதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு மியூசிக் எல்லாம் பாடினா நல்லா இருக்காது. 2 லைன்ஸ் தானே உங்களுக்கு. காப்பிரைட்டுக்கு முன்னாடி இது கட் பண்ணிடும். 2 லைன்ஸ் தான். நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல பிஜிஎம் வரும்போதெல்லாம் எடுக்காதுங்க, ஸ்டார்டிங்ல வாய்ஸ் எடுத்துருங்க. அப்போ 2 லைன்ஸ்ல முடிச்சிடும். ஆனா என்ன பண்றது, ட்ராக் இல்லைன்னா ரொம்ப எனக்கு ஸ்ருதியே கிடைக்காது. என்ன பண்றது? சரி சரி சரி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டார்ஸ் வாய்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நடிப்பு ரொம்ப ஆசையாக வந்ததுக்கப்புறம் தெரியுமே தெரியல எனக்கு, கேரளாவில் வந்து நாதிர் ஷா, கோட்டை நசீர், ரமேஷ் விஷாரடி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இப்போது கிட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஜாயிண்டாக பண்ணியதுக்கப்புறம் அவர் சொன்னார், டேய் உனக்கு நடிக்கணும்னா நீ அந்த வாய்ஸ் எல்லாம் விட்டுடு, உனக்கு தனியாக ஒரு அடையாளம் கிடைக்காது, வாய்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிவிடும், அப்படி இப்படி சொன்னால தான் சிங்கர்ஸ் வாய்ஸில் போயிட்டேன். அந்த சிங்கர்ஸ் வாய்ஸுக்கு கரெக்டாக தெரியல. இப்போ தான் சொன்னேன், 100 singers voice from 10 language. அதுதான் எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட். வேற யாரும் இருக்குல்ல, நான் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சமா கைத்தட்டு, கஷ்டப்பட்டு படிச்சது. ஆனா இந்த மைக்கில் எப்படி வந்துருது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்றேன். என்ன சார், ஜானகி அம்மா பாட்டுல ஜானகி அம்மா குரல் நான் ட்ரை தான். சின்ன தாயவள் தந்தராய் சாவே உள்ளில் தோண்டி சின்ன ரோசாவே சொல்லவாரோ எந்தன் பந்தங்கள் நீயாரோ எந்தன் கண்ணில் உந்தன் நீரோ சின்ன தாயவள் தந்தராய் சா
தாத்தான வயசு வந்து யேசுதாஸ் சார். நான் வேற ஒரு பாட்டு எடுத்து வந்திருந்தேன், ட்ராக் இருந்து அது பாடலாம்னு நினைச்சேன். இது பாடலாம். கை தட்டுறதுக்கு லைவ் போயிருந்தாரு கூட அப்புறம் பிரச்சனை இல்லையே. அப்போ கொஞ்சம் ரிதம் கொடுங்க. ஓகே, விஜய் சார் படத்துல ஒரு பாட்டு தாசார் வாய்ஸ்ல புதுசா பண்ணிருக்கேன், லாஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமீவன், ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன், அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே, யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ, யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமீவன். ராஜா சார் வாய்ஸ் எல்லாம் மலையாளத்துல சார் அந்த கேஸ் போட்டா நான் வைரல் ஆயிடுவேன். சரி இல்ல சார், பெரிய ஆளு சொன்னதான் வேணாம், வேற என்ன பண்றது. சரி, மம்முட்டி சார் வாய்ஸ்ல தளபதி ஒரு 4 வாய்ஸ் இருக்கு, அது பண்ணலாம். சூர்யா எனக்கு கூட பிறந்த யாரும் கிடையாது, நீதான் எனக்கு. அர்ஜுனுக்கு தமிழா, எனக்கு அப்படிதான். வந்து ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்ல தமிழ் பேசுற, இதுக்கு இடையில ஆங்கிலத்தை உள்ள சொருகிற, தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும் போது இல்லாத போது வேறு இடத்துல இருந்து எடுப்போம். அதனால இன்னைக்கு ஏறக்குறைய 90-90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகா இருப்ப. தமிழ் மகளா, அழகிய மகளா இருப்ப. இப்ப லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீச் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமா இருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதுல இன்னொரு பெருமை என்னன்னா, இவங்க கேரளாவில இருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பா எடுத்திருக்காங்க, அழகா எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. அதை எப்படி அழகா பண்ணணுமோ அதை பண்ணிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட
கேரள சகோதரர்கள் இந்த மேடையில தமிழ் பேசுறீங்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகா பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுறதா மன்னிச்சிருக்கேன்னு கேட்டது. கடைசியில நன்றி சொன்னேன். அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகா பேசு. ப்ரொடியூசர்ல மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமா கேரளா கூட்டு போய் படத்தை அழகா ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது. ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனா அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல விட்டுச்சுன்னா இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதே போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறார். இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலேயே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழையாக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான் ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக் கொண்டு மற்றவர்களை உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார். அவர் உலக மகானானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகள் எல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே அவர் உலக தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம்.
அதுதான் மனித பிறவி. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேரு அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இல்ல, இவர் தான் உலக நடிகர். அப்புறம் தான் பிராண்டோ எல்லாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலே இருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால், அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது, பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு, 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகல, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி அது 9 கோடிக்கு மேல போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரை பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை, இல்ல இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கும்? நான் என்ன சொல்றேன், இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ராஜின் ஒரு மட்டும் செல்ல குட்டி நம்மளுக்கு வேண்டாம் இருப்பா. பேரரசு வந்து பேச சொல்றேன். அதை கேட்டாங்க, அவர்கிட்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜேஷ் சார்ட்ட, சார் உங்க இளமைக்கு என்ன ரகசியம்? எனக்கு அப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சேலட்டு வந்தாங்களா, அழகிய தமிழ் மகனா, ஆங்கிலம் கலந்த தமிழை ரசிச்சாரா. ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதில் கவனம் அங்கேயே இருக்கும். ஆங்கர் வந்து எப்போ சேலாட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ல வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளவு தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? இதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே, ஓகேயா? செல்ல கூட்டில் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அப்பா தான் ட்ரெண்டு, ஓகேயா? ஆனால் நீங்கள் அப்பா இனிமேல் உங்களுக்கு நந்தினிங்க அப்பா தான். எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பாலும் வாழ முடியாது, நந்தினிக்கு அப்பா இல்லை. நம்மளால முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை வந்து
இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை அவங்க பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி காரில் போகும்போது சரி அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு. அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை போனால் நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நீங்கள் பாடணும். நாங்கள் என்ன சொல்லுங்க, இந்த பாட்டை யாருமே முன்னே கேளுங்க, யாரும் என் பாட்டை திரும்பி பாடான்னு சொல்லுங்க. இந்த படத்தில் பயன்படுத்துறது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே இது வெளியில் என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மியூசியேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கும். இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்க சொல்லுங்க. ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்க மேல கேஸ் போடணும் நீங்க. அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவ்ல போயிட்டு இருக்கு, அப்புறம் கட் ஆயிடுங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். விசிறாலாம் பெறணும், கதாநாயகம் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாவோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேர் ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் லீச் இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்டேட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியல, நம்ம கேட்போம் என்ன மீனிங்கிட்டு. இப்போ சொன்னாங்க இது ஒரு மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, இன்னும் தெரியல உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரியல, நான் கேட்டேன் இது அட்டை பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர் இன்னுங்க யார் பெற்று மோனம் வந்துச்சு பத்திலா. ஆமாம், பாசில் அவர் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனர் வந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமாக போச்சு. அடுத்து குட் பேட் அப்படின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையாக நினைச்சான். வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டே இருந்தார். இன்னும் அவரும் குட் பேட் அப்படின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே
பெரியவர்கள்லாம் கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுடன் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி? இங்கே தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. நீங்க எல்லாமே தான் கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தேவைச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை நம்ம விட்டுட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல் இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடலும் சூப்பர். அதில் அந்த முதல் படம்ன்றதுல கண்ணில் தெரியும் தோற்றம் அருமையான படம். அதில் விசேஷம் என்னன்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடலாம் வந்துருக்கு. கவிஞர் பெயர் லால். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டிருப்பார். வசந்த கால நதி நீடே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீது நீடே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரி எல்லா வரையுமே தமிழ் வார்த்தைகள், ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீம். நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே விஷயம் சொல்லணும். மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளியும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்னைக்கு பேசுன எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழ், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்க தமிழ்லேயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாள கலந்து பேச தெரியாது. அவங்க நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றிருப்போம். அப்போ நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்க ஆர்வம் வரணும். நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் அவங்க கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்கு இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுப்பாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேற மொழி டெக்னீஷியனோ உள்ள பூந்துறது சாதாரண விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் டெக்னீஷியன்
ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் அவங்க என்னடா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துல தமிழராக நம்ம பெருமைப்படும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே தமிழராக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார். அங்கே திறமை. எடிட்டர் மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்குரா இருப்பார். ஒன்றும் சரி, இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இங்கே யாரும் விட்டு நினைக்கிறோம், சகோதரர் தான். சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா, மலையாளமா, மொழி பிரச்சனை. அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழ் எல்லாத்தையும் அரவணைப்போம், எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்றாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடிச்சு புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரே பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடியோ இன்னைக்கு கோர்ட்டு வந்து சக்தி நோட்ஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேற விசாரம் வேற சுத்து இருக்குனாங்க, அது வேற விஷயம். 250 படம் நடிச்ச ஒரு நடிகர் வீடு பேரும் ஒரு படம் எடுத்ததுல இன்னைக்கு ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கு? இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஒரு படம் எடுத்தா அவங்க ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிருமா? அது போல்பட்டு ஒருத்தர் சொத்து போயிருமா? யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புனா நடிச்சுக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்கு நீங்க சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்தா படம் எடுக்கணும் என்ன செய்யணுமா? அப்ப இதுக்கு திரையுலகுல எனக்கு தேவை ஒற்றுமை. தமிழ் இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும். தயாரிப்பாளர் காப்பாற்ற அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். இது ஒரு அமீர் கானை பத்தி ஒரு நியூஸ் படிச்சு. அமீர் கானை பத்தி என்னன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சு போச்சுன்னா காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்து படம் வெற்றி அடைந்தா, பெரிய கலெக்ஷன் ஆயிட்டா, அதுல இருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் வாங்க இது வரைக்கும் வாங்கலையா? எப்படி நடிகருங்க, எப்படி நடிகர்? அவர் சினிமா தொழில் நினைக்கல, சினிமாவை தெய்வமா நடிச்சிருக்காரு, சினிமாவை நினைச்சிருக்காரு, சினிமா லவ் பண்ணிருக்காரு, தயாரிப்பாளர் வாழும் நடிச்சிருக்காரு. அந்த இன்னொன்னு அவர் அதீத நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை செலக்ட் பண்றோம், அப்ப இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் வரும், வந்தா வாங்கிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்துல எனக்கு கொடுங்க, அதற்கு இது வேணும்னு சொன்னா எங்க எதிர்மா அப்ப அந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. என்னுடைய உறவுகளுக்கு வணக்கம். அருமை சகோதரர் கே. ராஜன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலையும் பேசுறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பேரரசு பேசியதும் முதல்ல ஆரோக்கியமா இருக்குன்னாரு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மலையாள பட உலகத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா, திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. 10 வருஷம் இருக்கு நினைங்க, பிரம்மச்சாரி. அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ. அந்த படத்தில் நான் போய் நடித்தேன். அப்போ தான்
ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்கு, தமிழ் சினிமா இவ்வளவு மோசமா இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்துல ஹீரோயின் வந்து மீனா. அப்புறம் அவ்வை சண்மி படத்தில் நடித்தேன். அவ்வை சண்மி படத்தில் நடிக்கும்போது 7 பேர் அவங்க கூட வருவாங்க. எத்தனை பேர்? 7 பேர். அந்த மலையாள படத்தில் 2 பேர் தான் வந்தாங்க. இது மீனா 2 பேர் தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க. மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது. எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பத்திரிகைக்காரங்களுக்கு, சினிமாக்காரங்களும் தெரியணும். இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிக்காரங்களை கூப்பிடுறது இல்லை. மலையாள ஆர்டிஸ்ட், மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா இங்க விட இங்க சம்பளம் பாதிங்க. இந்த தலையாட்டுறா பாருங்க பேரரசு, அவர் தெரியும். அது மட்டும் இல்ல, நீ கல்யாண மண்டபத்தில் தங்கினாலும் தங்கிடுவாங்க. அப்படி அந்த இந்த துறை நம்ம வாழ வைக்குது. இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க மாதிரி அங்க எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது. ஆனா அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. பிரச்சனையே இல்லை. கோர்ட்டில் யாரும் சார்ஜ் சொல்ல வரமாட்டேன்ட்டாங்க, போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி, அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க, அவங்களே வர முடியான்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த மீட்டு பிரச்சனையால மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமா ஒற்றுமையா செயல்பட்டாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம். தமிழ் படத்துல இன்னைக்கு ராஜன் சொல்றாரு, பேரரசு சொல்றாரு, ஏன் பெப்சி செல்வமணி புலம்பிட்டாரு, 1000 கோடி நாங்க வந்து வரி கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா எப்படி? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அழுதாத்தான் பால் அம்மாவே கொடுப்பா. அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி புரட்சியாளர் எம்ஜிஆர் வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம தட்டல, கேட்கல, அழல. இதென்ன விஷயம்? ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமாவிலிருந்து போயிருந்தது தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த 90 ஏக்கரை கொடுத்துருக்காரு. அதாவது மறுபடியும் புதுப்பிச்சு. அந்த மாதிரி நீங்க கேளுங்க. நாங்க தமிழ், உங்க அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழ்ல பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க. கேளுங்க. கேட்கலையா வேகமா தட்டுங்க. தட்டினா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா, ஒரு ஊழல் நடத்துங்க. தமிழ் சினிமா ஏன் என்ன காரணம்னா, இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க. எத்தனை பேர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க? ஒரு 8 பேர் இருக்குமா, இல்ல 10 பேர் இருக்குமா? மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில் பயணப்படுறாங்க. இந்த நடிகர்களுக்கு எவ்வளவு வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இந்த 1 வருஷம் தேர்தல் வருது, இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும். ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. சினிமாவில் தமிழ் மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது, எல்லாம் சேட்டா தான். இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு, கூட்டு வாங்குறாரு, மோர் வாங்குறாரு. நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா? அண்ணே அது தப்புண்ணே. நம்ம இமேஜை காப்பாற்றணும். அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த 1 வருஷத்துல கேட்டா தான் அடுத்த 5 வருஷமாவது நீங்க வந்து வரி விலக்கு பெற முடியும். குறைஞ்சபட்சம் அந்த வரி விலக்கு கேளுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அந்த வரி விலக்கு. நன்றி. அப்போ மலையாளத்தில் இருந்தவங்க கொடுக்குறது நன்றி. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா,
இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டா தான் நமக்கு கிடைக்கும். அது எந்த வித சந்தேகமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்காரு, இந்த இயக்குனர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு பேரரசு. ஒற்றுமை நீங்க பேசிக்கிட்டீங்க, ஒருத்தையா கூப்பிடுங்க. எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினாரு அவர் தானே போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட 5 கோடி ரூபா வாங்கினாரு. இப்போ அதே செல்மணி தானே போய் வாங்கியிருக்காரு ரினியூஷன். அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரிய ஆட்டில் விட்டுருங்க. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்துக் கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்றவங்க இருக்காங்க, நான் மறுக்கலை. இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனா சொல்றாரு. அப்போ அரசு கிட்ட கேளுங்க, இல்ல ரெட் ஜெயின்ட் சன் பிக்சர்ஸ் கேளுங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க, நீங்க எடுங்க, எடுத்து நீங்களே தியேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க. அப்படி சின்ன மாதிரி நீங்க ஒன்றும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கினா உடனே காசு வேண்டாம், வாங்கி தியேட்டர்ல போட்டு தியேட்டர் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்த தப்பா நினைச்சுக்காதீங்க ராஜன், நான் விநியோகஸ்தர் சொல்லலை. ஏன்னா இப்படி செஞ்சா தான் பொறுப்படும். ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்றது போனா என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். இதே ரெட் ஜெயின்ட்டையும் சன் பிக்சர்ஸ்லையும் போங்க, ஒரு 10 படத்தை வாங்குங்க. வாங்கினா எப்படி வாங்கி நீங்களே தியேட்டர்ல வெளியிடுங்க, வந்த வருமானத்தை கொடுங்க. வரலையா நாம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சு முடியும். இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு மேல் என்னடி கோவம் பாஸ் ஆயிடுச்சு, டிராகன் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேரரசு சொல்லலை. தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிட்டாங்க அவங்க. அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்கு, பிரேக்கப் லெவல் எப்படி இருக்குங்களோ தெளிவா சொல்றாங்க. இல்ல கமர்ஷியலா போயிருங்க, ஒண்ணு கமர்ஷியலா போங்க, இல்ல யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க. இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து பழையமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காம, ஆரம்பத்துல மலையாள படம் எல்பிசில ஓடும், அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்க போய் பார்ப்போம். எப்போ 1972 மலையாள படம்னா அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்ல அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க தான் உயர்ந்திருக்காங்க. நாம கல் தோன்றா மண் தோன்றா கழுத்தை மூத்த குடி சொல்லி விட்டு இறங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறல. ஏன் நீங்களே சொல்லுங்க. ஏப்பா நாங்க நாகர்கோவில், மதுரை, தூத்துக்குடி எல்லாம் வந்து கேரளால இருந்து தொழிலாளர்களை கூப்பிடுறோம், அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க, சின்ன படத்துக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு லாபம் போடுங்கய்யா, சட்டத்தை போடுங்க. நீங்க எப்படி நாங்க சின்ன படத்துக்கு, அதாவது எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒண்ணு அல்லவே அல்ல. 30 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க, அதே 300 கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க. உண்டா இல்லையா? ரெண்டு ஒண்ணு இல்லை. அப்போ நீங்க அந்த மாதிரி, அதாவது எப்படி மார்க்கு குறைவா வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தி இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின்ட்டும் என்ன செய்ய போறாங்க, உட்கார்ந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இன்னும் 1 வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்கு. ஏன்னா உங்க வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் சென்றடையும். எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் ஓட்ட போட்டுருவான். ஆனா ஒண்ணுமே செய்யலாம், ஒண்ணு கிடைக்கும். இதை புரிஞ்சுங்க. இதுக்கு மேல டீட்டெயிலா நான் பேச விரும்பல. ஏன்னா நான் பேசி இப்போ ராஜனும் பேரரசும் பேசி என்ன எல்லாரும் ஒன்றுபடுங்கள். அதான் இன்றைக்கு பாருங்க, ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த வீடு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெப்சிக்கு 1%, நடிகர்களுக்கு 1%, சின்னத்திரை கலைஞர்களுக்கு கூட 1% இருக்கு. இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கா? இந்த கேள்வி ஏன் நீங்க கேட்கல டைரக்டர் பேரரசு? உங்க இயக்கத்துல இயக்குனர் சங்கத்துக்கு தனி, இப்போ சின்னத்திரை சங்கம் கூட தனியா வச்சிருக்காங்க, நடிகர் சங்கம் தனியா வச்சிருக்காங்க. அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெப்சில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவா இருக்கும். அப்ப மரியாதை என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து தான் இதை நான் கடைசி கட்டமா நான்
பேசுறேன். தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க. ஒன்று, சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அது ஒன்று கேளுங்க. வரி விலக்கு, சின்ன படங்களுக்கு முழு வரி விலக்கு. இல்லை வேண்டாயா, எல்லாம் உங்க அப்பா சொன்ன மாதிரி, டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லே பேர் வைக்கிறோம், எங்களுக்கு முழு வரி விலக்கு. உங்க அப்பா செஞ்சதை கொடுங்க. உங்க அப்பா கொடுத்த நிலத்தை இப்போ எங்களுக்கு திருப்பி போய் கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். அதே மாதிரி உங்க அப்பா கொடுத்த அந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பேரில் வைத்தால் வரி விலக்கு சொன்னார்ல, அதை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை கேட்டா போதுங்க. மாட்டேன்னு சொல்ல போறாரு. அவங்க அப்பா செஞ்சது தானே, யாரும் எதுக்கவா போறாங்க? இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் இன்னைக்கு சின்ன படங்கள் உருப்படும். இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த மைக்கோட போயிட்டே இருக்கும், 4 பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால நான் இந்த சூழ்நிலை நான் சொல்றது என்னன்னா, அவங்க மலையாளத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிறப்பா இன்னைக்கு படம் எடுத்து இன்னைக்கு தமிழ்ல மொழிமாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள். ஆனா நாம இன்னைக்கு பெரிய படத்தை கூட நேரடியாக தான் ரிலீஸ் பண்றோமே தவிர மொழிமாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணல. அதனால தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்துல யூனியன்ல சேர்த்து ஒரு ஒற்றுமையாக, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல ஒருத்தர் கிளாச்சிக்கிட்டு போறது, ஒருத்தர் கோச்சிட்டு போறது, அவர் அரசியல் பண்றது, இவர் அரசியல் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை மறந்துருங்க. அண்ணா அப்ப நீங்க இல்லையா, அதையா சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஆமா நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனா சினிமால வேண்டாம். அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நிச்சயமா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாராவது ஒருத்தர் மணி கட்டணும், மணி கட்டிட்டேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மறுபடியும் அருமை சிவரர் சக்தி சரணன் சொல்ல சொன்னாரு. இதுல பேரரசனையும் ராஜனையும் நான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விழாவிலையும் இதை தவறாம பேசுறாங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வீரியமாகவும் சில நேரம் ராஜன் பேசிடுவாரு. அதுல எனக்கு ஆட்சேபனையே இல்லை. இந்த போராட்டம் தொடரும். இந்த 2 பேரோட இல்லாம 100க்கு 100 தமிழ் சினிமா உலகத்தில் உள்ளவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா சின்ன படங்கள் வாழும். அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை நன்றி. லீச் படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்தரலாம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த டீம் ஆஃப் லீச்.